நம்ம கும்கி குசும்ப வாழ்ந்த ஊருக்கு ஒரு நாள் மிகப்பெரிய மகான், அதாவது சாமியார் ஒருத்தர் வந்திருந்தார். ஊர் மக்கள் எல்லாம் அவரை கூப்பிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதே ஊர் மக்கள்லாம் அவரை போய் தேடி தேடி பார்த்து வணக்கம் போட்டாங்க. மக்களுக்கு ஆசிகள் வழங்கினார். அதோட மட்டும் இல்ல, தினமும் ஏதாவது ஒரு பிரசங்கம், ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிட்டே வந்தார். ஒவ்வொரு சொற்பொழிவின் முடிவுலையுமே அந்த சாமியார் வந்து மக்களை நோக்கி, மக்களே நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாரு. மக்கள் அவங்க கிட்ட, புரிஞ்சுட்டோம் சாமி, நீ சொல்றதெல்லாம் தெளிவா புரிஞ்சுது சாமி அப்படிம்பாங்க. என்னதான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அந்த சாமியாரு திருப்பி கேட்பார். மக்கள் எதுவுமே பேச மாட்டாங்க. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு, சாமியாருக்கு புரிஞ்சுது என்ன பேசுது அப்படின்னு 3 மணி நேரம் கம்மிட்டு இருப்பாங்க. மக்கள் பேசாதங்காட்டி மகானுக்கு கொஞ்சம் அகந்தை அதிகமாயிருச்சு. மக்களே, நான் பிரசங்கம் செய்ததன் பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரியாம போச்சுன்னா எல்லாமே வேஸ்ட். வெறுமனே இந்த கூட்டத்தை கூடி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க வந்து நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும், திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தாரு. உங்க மனதில் தோணக்கூடிய எந்த கேள்வி, எப்பேற்பட்ட கேள்வியா இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னா. அப்போது மக்கள் எப்படி சாமியார்ட்ட எல்லாமே அப்படி இப்படின்னு 3 மணி இருந்தாலும் வந்து எந்த கேள்வியும் கேட்கல. இந்த கூட்டத்தால பார்க்க நம்ம சாமியாருக்கு மமதை அதிகமாகி போச்சு. இந்த கூட்டங்களுக்கு, அதாவது சாமியார் வந்து சொற்பொழிவு பண்றாருல, இந்த கூட்டத்துக்கு நம்ம கும்கி குசுமனு வரக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி டெய்லி வர வர இந்த மக்கள் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம கும்கி குசுமனுக்கு ஒரே யோசனையா இருந்தது. உடனே அந்த சாமியார் ஒரு லெவலுக்கு மேல போய், மக்களே நான் சவாலாவே நீங்க சொல்றேன், என்னடா கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா இல்லையா? எத்தனை கடினமான கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் வந்து சரியான பதில பர்ஃபெக்டா சொல்லுவேன் அப்படின்னு இருக்காரு. இப்போது மக்கள்கிட்ட பதில் இல்லை, அமைதியாக இருந்திருக்காங்க. அதனால் மகானுக்கு நாளுக்கு நாள தலைக்கான கர்வம் டாப்ல போயிருச்சுங்க. இப்படி ஒரு நாள் தான் அவர் மறுபடியும் தற்பொருளையும் பேசிட்டு இருந்திருக்காரு. இதையெல்லாம் பார்க்க நம்ம கும்கி குசுமனுக்கு பொறுக்கவே முடியல. டக்குன்னு எந்திரிச்சாரு. சாமியார நானு ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஏப்பா அல்ப பயணப்பா, நீ உலகத்துல படிச்சவன், நீங்க ஊர்க்காரன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிற, உன்னை பார்த்தா பெரிய அறிவாளி மாதிரி தெரியல, நீ என்ன பெரிய கேள்வி கேட்ட போற, எதவாலும் கேள் அப்படின்னு இருக்காப்ல. உடனே இடைமறிச்ச நம்ம கும்கி குசும்ப, சாமி எந்த கேள்வியாலும் கேட்கலாமா அப்படின்னு. இங்க பாருப்பா, தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் இருக்காங்களே, அவங்களே பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பதில் சொல்லுவேன். அதனால நீ தைரியமா கேள்விகள், முதல் கேள்வி கேட்கிற திறமை கொண்டு இருக்குதா அப்படின்னு நட்ட வச்சிருக்காரு. சரிங்க சாமி அப்படின்னா நாளைக்கு நான் அந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு இருக்காரு நம்ம கும்கி. ஏன் என்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சாமியார் கேட்க, இல்ல நான் உங்களோட கேட்கிற கேள்வி கொஞ்சம் நுட்பமா கேட்கணும், ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்களே, அதனால அதுக்கு சிறிது நேரம் தேவைப்படுகிற கொஸ்டின் எடுக்கிறதுக்கு, அதனால நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு இருக்காப்ல. சரி, நாளைக்கே நீ வந்து உனக்கு கேள்வி கேள், அது பற்றி நீ நல்லா யோசனை பண்ணிட்டு வா, எங்களோட கேள்வி கேட்கறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு இருக்காரு. நான் கேள்வியை யோசிக்கிறது இருக்கட்டு, நீங்க பதில யோசனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. என்னப்பா நீ கேள்வி கேட்ட அடுத்த செகண்டே நான் பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காரு. சரி, இன்கேஸ் நீங்க பதில் சொல்லி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதெல்லாம் சான்ஸே இல்ல, இன்கேஸ் இப்படி சொல்ல முடியலன்னா நான் இனிமேல் இந்த சொற்பொழிவுக்கு எங்கேயும் போக மாட்டேன், நான் காட்டுக்குள்ள ஓடி போயிடுறேன் அப்படின்னு இருக்காரு. அடுத்த நாள் ஊர் மக்களே திரண்டுட்டாங்க. நம்ம கும்கி குசும் வந்து ரெடியா இருக்காரு. கேளுப்பா கேளு அப்படின்னு. சாமியார நானு நடு ராத்திரியில ஒரு இரவுல ஒரு தெருவழியா நடந்து போறேங்க. போறப்போ பெரிய மாளிகை ஒண்ணு என் கண்ணில் பட்டுதுங்க. அந்த மாளிகைக்கு உட்புறமா எல்லா கதவும் லாக் பண்ணி இருக்குதுங்க. ஆனா மாளிகைக்குள் இருக்கும் பெரிய பெரிய ஆபரணங்கள், விலையுறந்த பொருட்கள் எல்லாம் என் கண்ணுக்கு பளிரும் தெரியுது. நான் அந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள போய் அந்த விலையுறந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சாமியாரே அப்படின்னு கேட்டிருக்காப்புல நம்ம குசும்ப. இந்த கேள்வி எதிர்பார்க்காத நம்ம சாமியாரு, ஏப்பா இது என்னப்பா ஒரு கேள்வி, இது திருடங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்கிற அப்படின்னு. திருடங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தானுங்க, அதனால உங்க கூட கேட்கிறேன் அப்படின்னு நம்ம கும்கி குசுமம் வந்து இப்படி சொல்ல, அந்த சாமியாரால பதில் சொல்லவே முடியல. உடனே கும்கி குசும் என்ன சொல்லிக்கிறாரு, சாமியாரே எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும்னு சொன்னீங்க, இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு 2 முட்டையும் கேட்டோன்னே நம்ம சாமியாரு, தம்பி இனிமேல் உங்க ஊர்ல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு காட்டுக்குள்ள ஓடியே போயிட்டாராமா. இதை பார்த்த ஊர் மக்கள், அட நம்ம ஊர் கும்கி குசும்ப சாதாரண ஆள் இல்லப்பா, இந்த உலக மகா சாமியாரையே காட்டுக்குள்ள ஓட வச்சிட்டானே அப்படின்னு அவனை வச்சகன்னு வாங்காம பார்த்தாங்களாமா. கும்கி குசுமனுக்கு பெருமை தாங்க முடியலீங்க.